பிரதமர் பேசும்போது பொது சிவில் சட்டம் தேவை, ஒரே நாடு ஒரே தேர்தல் அமல்படுத்தப்படணும். இப்ப நான் என்ன கேட்கிறேன், மதுரையில பாண்டி கோயில் இருக்கு, கிடா வெட்டி சாமி கும்பிடுறாங்க. தன்னை இந்து என்று சொல்லிக் கொடுக்கிற நிர்மலா சீதாராமன் அந்த கிடா வெட்டி மதுரையில பாண்டி கோயில பொங்கல் வைக்கும் போது அவங்க சாப்பிடுவாங்களா? நீ பொது சிவில் சட்டம் சொல்றீல, எல்லாரும் ஒண்ணுங்கிறீல, நீ வருவியா? நீ பூண்டு திங்க மாட்ட, நீ வெங்காயம் திங்க மாட்டேங்கிறதுக்காக இருக்கிறவன் பூரா பூண்டு வெங்காயம் திங்க கூடாதுன்னு சொன்னா இது சட்டம் போட முடியுமா? அதுக்கு நீ திங்கிற தயிர் சாதம் எனக்கு பிடிக்கல, நான் என்னைக்காவது சொல்லியிருக்கேனா? நீ அப்படி இருக்க கூடாது, நீ இப்படி இருக்க கூடாதுன்னா அம்பேத்கர் சொல்லியிருக்காரு பொது சிவில் சட்டம் வரலாம். அம்பேத்கர் என்ன நோக்கத்துக்கு சொன்னாரு, இவன் என்ன நோக்கத்துக்கு சொன்னாங்கிறது வித்தியாசம் இருக்கு. டாக்டரும் கத்தி எடுக்கிறான், குலகாரனும் கத்தி எடுக்கிறான். தேர்தல் என்ன லாபம் கிடைக்கும்? தத்துவா என்கிறது ஒரு தோற்று போன தத்துவம், இத்து போன தத்துவம், அது ஒன்னத்துக்குமே ஆகாதுங்கிற ஒரு இடத்துக்கு வந்துருச்சு. இப்போ ஒரே தேர்தல் பேசுறவன், ஒரே இதுல நாடுன்னு பேசுறவன் காஷ்மீரை ஏன் கணக்குல சேர்க்கல? ஏன் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் போது அதை கணக்குல சேர்க்கல? அப்ப இவனுக்கு எல்லாவற்றிலேயுமே பாரபட்சம் இருக்கிறது, உள்நோக்கம் இருக்கிறது. வணக்கம் நண்பர்களே. பொது சிவில் சட்டம் தேவை, ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று திரு மோடி ஏன் கூறுகிறார்? இது தேர்தலுக்காகவா? இதை கூட்டணி கட்சிகள் ஆதரிக்குமா? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு ராஜகம்பீரன். வணக்கம். பிரதமர் பேசும்போது, முக்கியமாக சுதந்திர தின உரை பேசும்போது பொது சிவில் சட்டம் தேவை, ஒரே நாடு ஒரே தேர்தல் அமல்படுத்தப்படணும் அப்படின்னு சொன்னார். முக்கியமாக மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு தனி மெஜாரிட்டி பெறாமல் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு, கூட்டணி கட்சியின் ஆதரவுடன் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வந்த பிறகு பொது சிவில் சட்டம் பற்றி எல்லாம் அதிகம் பேசவே மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மோடி முழங்கிட்டாரு. சில மாநிலங்களிலே சட்டசபை தேர்தல் வர இருக்கிறது, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட சில தேர்தல் வர இருக்கிறது. அங்கெல்லாம் பாஜகவினுடைய தொண்டர்கள் சோர்ந்து கிடக்கிறார்கள். மெஜாரிட்டி பெற முடியாத ஒரு ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் என்கிற காரணத்தினால இவருடைய தலைமை கேள்விக்குரியதாக மாறிக்கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் உசுப்பேத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமேங்கிறதுக்காக அவர் கண்டுபிடித்தது தான் அவருடைய அந்த ஞாபக மறதியாக தூசி தட்டுகிற இந்த பொது சிவில் சட்டத்தை மறுபடியும் அவர் சொல்றாரு. ஒருவேளை வங்கதேசத்திலே ஏற்பட்டது போல ஒரு மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியோ ஒரு பெரிய புரட்சியோ இந்தியாவிலே ஏற்பட வேண்டும் என்று மோடி ஆசைப்படுகிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் 45 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லை. 80% இளைஞர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியாமல் இருக்கிற போது இந்த மதவாத சேட்டைகளை மட்டுமே செய்வதன் மூலமாக, சிறுபான்மை மக்களை குத்தி காட்டுவதன் மூலமாக, அவர்களை துன்புறுத்துவதன் வழியாக, அவர்களை அச்சுறுத்துவதன் வழியாக, அவர்களிடத்திலே குழப்பம் அளிப்பதன் வழியாகவே இந்த ஆட்சியை நடத்தி விடலாம் என்று இவர் நினைக்கிறார். அப்படி என்றால் இந்த நாட்டினுடைய உண்மையான பிரச்சனைகளை மறைப்பதற்கு மத ரீதியான சிறுபான்மை மக்களினுடைய உணர்ச்சிகளோடு விளையாடுகிற வேலை திட்டத்தை தான் இவர்கள் திரும்ப திரும்ப செய்கிறார்கள். வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் என்று ஒன்று சொல்லுகிறார்கள். அதிலே போய் இஸ்லாமியர் அல்லாதவர்கள்லாம் போய் வெம்பரா இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அதில் ஆக்கிரமிக்கப்பட்ட சொத்தை நீங்கள் கேட்பதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. அதை கோர்ட்டு கேட்கக்கூடாது, தீர்ப்பாயம் கேட்கக்கூடாது. அதை யாரு கேட்கணும்னா அந்த ஊர் மாவட்ட ஆட்சித்தலைவர். அப்போ நீங்களாம் ஆட்டையை போட்டுக்கலாம். அப்ப பாபர் மசூதியை எப்படி இடித்து விட்டு ராமர் கோயில் கட்டுகிறார்களோ அதே போல வக்ஃபு வாரிய சொத்துக்களை எல்லாம் வாரி சுருட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு, ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கணுங்கிறதுக்காக அதுல ஒரு திருத்த சட்டம் கொண்டு வர்றதும் பொது சிவில் சட்டம் கொண்டு வர. இப்ப நான் என்ன கேட்கிறேன், சிங்கத்துக்குன்னு ஒரு உணவு இருக்கு, ஆட்டுக்குன்னு ஒரு உணவு இருக்கு. ஆட்டுக்கு வைக்கிற புல்லுக்கட்டை கொண்டு போய் சிங்கத்திட்ட வச்சோம்னா சிங்கம் புல்லுக்கட்டு போட்டவன போட்டுருமா இல்லையா? அதைத்தான் நான் கேட்க வர்றேன். இவங்க என்ன சொல்றாங்க, எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் இப்ப நான் என்ன சொல்றேன், கிரிமினல் சட்டங்கள் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். இஸ்லாமியர் கொலை செஞ்சாலும், கிறிஸ்தவர் கொலை செஞ்சாலும், இந்துன்னு சொல்லிக்கிறவர் கொலை செஞ்சாலும் குற்றவியல் சட்டம் எல்லாத்துக்கும் பொதுவானது. உரிமையல் சட்டம், சிவில் சட்டம் என்று வருகிற போது ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு பண்பாடுகள் இருக்கிறது, நம்பிக்கைகள் இருக்கிறது. ஒவ்வொரு சமூகத்திலையும் கல்யாணம் பண்ணிக்கிறது, விவகாரத்து பண்ணிக்கிறது, சொத்துக்களை பிரிச்சுக்கிறதுல அவனவனுக்கு அவனுடைய கல்ச்சர் ஒண்ணு இருக்கு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், மதுரையில பாண்டி கோயில் இருக்கு, கிடா வெட்டி சாமி கும்பிடுறாங்க. தன்னை இந்து என்று சொல்லிக் கொடுக்கிற நிர்மலா சீதாராமன் அந்த கிடா வெட்டி மதுரையில பாண்டி கோயில பொங்கல் வைக்கும் போது அவங்க சாப்பிடுவாங்களா? எச் ராஜா வருவாரா? நான் கேட்கிறேன். நீ பொது சிவில் சட்டம் சொல்றீல, எல்லாரும் ஒண்ணுங்கிறீல, நீ வருவியா? நாகாலாந்துக்காரன் நாயை வெட்டி தின்னுகிட்டு இருக்கான், அது உண்மை. நான் அவதூறு புறப்பல. அப்ப நீ நாய்கறியை திங்கிறதுக்கு போவான் அங்க இருக்கிறவன் சாதாரணப்பட்டவன். இப்ப நீ சொல்ற கறிக்கடையில அதாவது அசைவம் சாப்பிடுறவன் இந்து கிடையாதுங்கிற. தீபாவளி அன்னைக்கு கூட்டமா பாத்தீங்கன்னா 50 பேரும் போய் நிக்கிறான், கறிக்கடைக்கு முன்னாடி போய் நின்றுட்டு இருக்கான். அப்ப அவன் இந்து இல்லைன்னா ஓட்டு வேணாம்னு சொல்றியா? அப்ப காசிமேட்ல மீன் மார்க்கெட்ல போய் நிக்கிறேன் பூரா அப்ப இந்து கிடையாதா?
அசைவம் சாப்பிட்றவன் இந்து கிடையாதுங்கிற. அப்ப நான் என்ன கேட்கிறேன், நீ பூண்டு திங்க மாட்ட, நீ வந்து வெங்காயம் திங்க மாட்டேங்கிறதுக்காக இருக்கிறவன் பூரா வந்து பூண்டு வெங்காயம் திங்க கூடாதுன்னு சொன்னா இது சட்டம் போட முடியுமா? அதுக்கு அப்படி வரல. சட்டங்கள் எல்லாருக்கும் பொதுவானவை, எல்லாருமே ஒரே விதமான பண்பாட்டு சட்டங்களையும் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. அப்படி அதுல என்ன தப்பு இருக்கு? அது எப்படி பண்பாட்டு சட்டம்? நான் வந்து நீ திங்கிற தயிர் சாதம் எனக்கு பிடிக்கல, நான் என்னைக்காவது சொல்லியிருக்கேன்னா? நான் சாப்பிடுற உணவை நீ எப்படி சொல்ல? அது மாதிரிதான் இது. உணவுல இருந்து, கலாச்சாரத்துல இருந்து, பண்பாட்டுல இருந்து எல்லாத்துக்கும் வேற வேற தன்மைகள் இருக்குது. முதல்ல இந்தியா என்பது முதல்ல ஒரு நாடு கிடையாது. ஒரு நாடுன்னு நம்ம சொல்றோம், நமக்கு நம்ப வைக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். முகலாயர்கள் வர்றதுக்கு முன்னாடி 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் இருந்துச்சு. சேரன் வந்து சோழன் அடிச்சான், சோழன் வந்து பாண்டியன் அடிச்சான். அப்ப பங்காளி சண்டை, தஞ்சாவூர்காரன் பூரா வந்து ஒரு கேங்கா கிளம்பி போய் மதுரைக்காரன் அடிச்சுட்டு வந்ததுதான் சேர பாண்டியர்களுக்கு உள்ள சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்குமான யுத்தம்ங்கிறான். அப்ப என்ன பண்றேன், இந்த பக்கம் வந்து கோயம்புத்தூர்காரன் பூரா சேரர்களா இருந்திருக்கேன் அந்த காலத்துல. அப்ப மதுரைக்காரன் போய் கோயம்புத்தூர்காரன் அடிச்சுட்டு வந்தான்னு வச்சுங்க, சேரர்களுக்கும் பாண்டியர்களுக்குமான போருங்க. இதை வந்து பெருமைப்படுறதுக்கு பங்காளி சண்டையில ஒருத்தர் அடிச்சு கொலை பண்ணதை நம்ம புறநானூற்று வீரம் கொண்டவங்க தமிழங்க எவ்வளவு பெரிய வீரம் கொண்டவங்க தெரியுமா, நம்ம யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த சீமான் மாதிரி ஆளுங்க உசுப்பேத்துறாங்க. யதார்த்தம் என்னவென்றால் எல்லாருமே தனித்தனி சமஸ்தானா. ராமநாதபுரத்துக்கு ஒரு ராஜா இருந்திருக்கான், சிவகங்கைக்கு ஒரு ராஜா இருந்திருக்கான். இங்க இப்ப பழைய காலம் மாதிரி கணக்கு போட்டீங்கன்னா திண்டிவனத்துக்கு வந்து ராமதாஸ் ஒரு ராஜாவா இருந்திருப்பாரு, அன்புமணி வந்து ராமதாஸ் வந்து இளவரசரா இருந்திருப்பாரு. இந்த பக்கம் காடு வெட்டி குரு வந்து நான் ஒரு நாட்டை கட்டமைச்சிருக்கேன்னு ஒரு 25 கிராமத்தை. அப்ப பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஒண்ணும் இல்ல, இப்ப பாரி வள்ளலுங்கிறாங்க, மிகப்பெரிய ஒரு கடையேழு வள்ளல்களில் ஒருவருங்கிறாங்க. அவருக்கு என்னடா போய் சொத்து இருக்குன்னு பார்த்தா ஒரே ஒரு பஞ்சாயத்து போட்டுதான் இருக்கு பாரி வள்ளலுக்கு. பரங்கி மலை அதை சொல்றான் இல்லையா, பாரி பிரம்பு மலைன்னு சொல்றான் இல்லையா, பாரியினுடைய பிரம்பு மலைங்கிறது இன்னைக்கு இருக்கு. அந்த ஊர் போய் பார்த்தோம்னா இன்னைக்கு ஒருவேளை மன்னரா இருக்கக்கூடிய பாரி இருந்தானா பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்டா தான் ஜனநாயக காலத்துல இருந்திருக்க முடியும். இந்த பைத்தியக்காரத்தனத்தை வந்து இவன் என்ன சொல்றான்னா, ஒவ்வொருத்தருடைய கலாச்சாரமும் ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கையும் வேற வேற சமஸ்தானங்களா இருந்ததை பூரா முகலாயர்கள் ஒரு தேசம் ஆக்கியிருக்கான். அதற்கு தண்டவாளத்தை போட்டு, அதுக்கு ரயிலை விட்டு, அதுக்கு தாலுகா ஆபீஸ் கட்டி ஒரு நிர்வாக ரீதியான ஒற்றை அதிகாரமிக்க அமைப்பாக பிரிட்டிஷ்காரன் பண்ணியிருக்கான். அதுல வந்து இவங்க ஏறி உட்கார்ந்துக்கிட்டு நீ வந்து அப்படி இருக்கக்கூடாது, நீ இப்படி இருக்கக்கூடாதுன்னா இந்த பண்பாட்டை நீ எப்படி மாத்துவ? அவனவனுக்கு வேற வேற நம்பிக்கை இருக்கு, எப்படி மாத்துவத? அம்பேத்கரே அதை ப்ரொபோஸ் பண்ணிருக்காரு. அம்பேத்கரே சொல்லியிருக்காரு பொது சீல் சட்டம் வரலாம். அம்பேத்கர் என்ன நோக்கத்துக்கு சொன்னாரு, இவன் என்ன நோக்கத்துக்கு சொன்னாங்கிறது வித்தியாசம் இருக்கு. டாக்டரும் கத்தி எடுக்கிறான், குலகாரனும் கத்தி எடுக்கிறான். அம்பேத்கர் வந்து சமத்துவத்திற்கானவர், இவன் பிரிவினைவாதி. சங்கி வந்து பிரிவினைவாதி. சங்கி தத்துவம் என்பது என்ன? அவன் என்ன பண்ணுவான், எல்லாவற்றிலேயுமே பிரிவினைவாதத்தை முன்னிலைப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை செய்யறான். அப்ப தனிப்பட்ட முறையில வேறு வேறு நம்பிக்கைகளோடு வாழ்ந்துகிட்டு இருக்கான். இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு கல்யாணம் பண்றவன் தான் வந்து இந்துனா, அப்ப முருகனை அரெஸ்ட் பண்ணுவீங்களா? முப்பாட்டை முருகனை அது எப்படி சட்டம் எல்லாத்துக்கும் பொருந்தும்? ஒரே மதத்துக்குள்ளேயே வேறு வேறு கல்ச்சரை உருவாக்கி இருக்கிறான் இல்லையா? இப்ப ராமர்னு ஒரு அவதாரம் இருக்கு, கடவுள் அவதாரம் இருக்கு. கிருஷ்ணர்னு ஒண்ணு இருக்கு, கிருஷ்ணர் பல பெண்களோட லீலைகள் இருந்தாருன்னு ஒரு புராணம் சொல்றான். இந்த பக்கம் ஒரே ஆளோட வாழ்ந்தாருங்கிறான். தசரதனுக்கு 60,000 பொண்டாட்டி இருக்குங்கிறான். அப்ப 60,000 பொண்டாட்டி இருக்குன்னா அவனை அரெஸ்ட் பண்ண முடியுமா நம்ம? இந்த கதைகளை வேறு வேறு நம்பிக்கைகளை வேறு வேறு கதைகளை சொல்லிக்கிட்டே இருப்பான் வாழ்க்கை பூரா. இதையெல்லாம் பின்பற்றுவதற்கு அவனவனுக்கு மத சுதந்திரம் இருக்கிறது, அவனுக்கு அடிப்படை சுதந்திரம் இருக்கு. இதுக்குள்ளேயே நீ குறுக்கு சால் ஓட்டுறன்னு நான் கேட்கிறேன். இல்ல அப்படி இல்ல, நீ தேர்தலுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறீங்க. தேர்தல் என்ன லாபம் கிடைக்கும்? தேர்தல்ல இந்துத்துவா என்கிறது ஒரு தோற்று போன தத்துவம், இத்து போன தத்துவம். அது ஒன்னத்துக்குமே ஆகாதுங்கிற ஒரு இடத்துக்கு வந்துருச்சு, இப்ப வந்து சேர்ந்துருச்சு. அயோத்தி ராமரை காட்டிக்கிட்டே இருந்தாங்க, அவருக்கு அவர் தான் உலகத்திலே சிறந்தவர், அவர் எல்லாரும் கும்பிடுங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பைசா பாத்துல பாஜக காரணம் பூரா தோக்கடிச்சு விட்டாங்க. சுத்தி 5 நாடாளுமன்றத்துல அடி வாங்கிட்டாங்க. அப்ப அரசியல் ரீதியாக மீண்டும் கட்டமைக்கிறதுக்கு, ஏன்னா பாபர் மசூதியை உடைத்ததன் வழியாகத்தான் அவர்கள் தங்களுக்கான அரண்மனையை கட்டி கொண்டாங்க, அரசாங்கத்தை உருவாக்கி கொண்டாங்க. அதனால நீதிமன்றத்துக்கான ஒரு வேலை, நீதிமன்றத்துடைய தீர்ப்பு அதை நீங்க மறுக்க முடியாது. நீதிமன்ற தீர்ப்பு வந்து ஏதோ ஒரு ஆகாயத்துக்கு மேல ஒரு ஆண்டவன் இருக்கிறார்ன்ற மாதிரியான ஒரு கற்பனையை உருவாக்க பார்க்கிறார்கள். அது ஒரு அரசியல் சாசனத்தின் வழி நின்று சொல்ல வேண்டிய தீர்ப்பை ஒவ்வொருத்தருக்கு தனிப்பட்ட கருத்து இருக்கிறது. சில ஜட்ஜி வந்து என்ன சொல்றாங்க, அவங்க பர்சனலா சில கருத்து சொல்றாங்க, சனாதனம் ரொம்ப நல்லது அப்படின்னா அது அரசியல் சாசனம், சனாதனங்கிறது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. ஆனா ஒரு ஜட்ஜி என்ன சொல்றாரு, சனாதனம் சிறந்ததுங்கிறாரு. சரி, அது ஏற்றுக்கொள்ள முடியுமா? பொது சீல் அது மட்டும் இல்லாம ஒரே நாடு ஒரே தேர்தலும் கொண்டு வரப்படும் அப்படின்னு பிரதமர் சொல்றாரு. அது நடைமுறைப்படுத்த வாய்ப்பு இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தலை இவர்கள் கொண்டு வர மாட்டார்கள் என்பதற்கான சாட்சியம் தானே நாடாளுமன்ற தேர்தல் இப்ப நடந்துச்சு. கடந்த 10 ஆண்டு காலமாக காஷ்மீர்ல தேர்தலே நடக்கல. இப்பதான் செப்டம்பர் 18ஆம் தேதி தேர்தல் நடத்தலாம்னு இப்பதான் சொல்லி இருக்கிறான். எத்தனை வருஷம் ஆச்சு? 6 வருஷமாக சட்டமன்றத்திற்கான எந்த தேர்தலையுமே நடத்தலையே. நாடு முழுக்க தேர்தல் நடத்தினா ஒரே தேர்தல் பேசுறவன், ஒரே இதுல நாடுன்னு பேசுறவன் காஷ்மீரை ஏன் கணக்குல சேர்க்கல? ஏன் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் போது அதை கணக்குல சேர்க்கல?
அப்ப இவனுக்கு எல்லாவற்றிலேயுமே பாரபட்சம் இருக்கிறது, உள்நோக்கம் இருக்கிறது, பிரித்தாளும் சூழ்ச்சி என்கிறதா இவருடைய அடிப்படை கோட்பாடாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது பொது சிவில் சட்டம் என்பது குப்பை தொட்டியில் வீசப்பட வேண்டிய ஒரு மோசமான சட்டம். ஒரே நாடு ஒரே தேர்தல் முக்கியமாக காஷ்மீர் நடக்குது, ஹரியானா நடக்குது, மகாராஷ்டிரா ஏன் நடத்தல அப்படி எதிர்கட்சிகள்லாம் கேட்கறாங்க. அங்கேயும் தேர்தல் நவம்பர் மாதம் நடத்தப்பட வேண்டும், அதற்கும் அதுக்கு எதிர்கட்சிகள்லாம் கேள்வி கேட்கறாங்க. என்ன காரணம்? எல்லாவற்றிலேயுமே பாஜக பலவீனப்படுகிற இடங்களில தங்களுடைய அரசியல் இனி செல்லுபடி ஆகாது என்கிறதுக்கான பின்னடைவான இடங்கள்ல எல்லாவற்றிலேயுமே அவர்கள் வேறு வேறு நிலைப்பாடுகளை எடுக்கிறாங்க. இது எல்லாருக்குமே வெளிப்படையா தெரிந்த ஒன்றுதான். அதனால பாஜகவினுடைய கோட்பாடு ஏறத்தாழ பலவீனப்பட்டு விட்டது. அவர்களுக்கு சொந்த காலில் நிற்க முடியாமல் பந்த காலில் நிற்கிறார்கள். இவர்கள் இப்பொழுது அரசியல் ஆதாயத்திற்காக நின்றாலும் கடந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க? விபி சிங் கவர்மெண்ட் இதே அத்வானி தலைமையில தான் அந்த ஆட்சி இவங்க தான் ஆட்டையை கழிச்சு விட்டாங்க. அதே போன்ற நிலைமையும் இவர்களுக்கு நாளைக்கு வரலாம். இப்பொழுதைக்கு அவர்களுக்கு ஒரு அதிகாரம் என்பது வசப்பட்டிருக்கிறது. ஆனால் அது ஒரு பெரும்பான்மையாக மாற முடியாத இந்த காலகட்டத்தில் நான் இன்னும் ரவுடி தான், நான் ரிட்டையர்டு ரவுடி கிடையாது அப்படின்னு சொல்றதுக்காக நான் அதை கொண்டு வருவேன், வக்பு வாரிய சட்டத்தை திருத்த போறேன், நான் இந்த சட்டத்தை மாற்ற போறேன், பொது சிவில் சட்டத்தை மாற்ற போறேன்னு இந்த மாதிரி சவுடால் விடுறது மூலமாக உண்மையான பிரச்சனைகளிலே இருந்து மக்களை ஏமாற்றுகிற வித்தையை, இந்த மதவாத வித்தையை காட்டிக் கொண்டிருக்கிறார். ஆனால் கூட்டணி கட்சிகள், அவருடைய கூட்டணி கட்சிகள் முக்கியமாக சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் இவங்களாம் பெருசா எதிர்ப்பு காமிக்கலையே, அமைதியாக தான் இருக்காங்க. எடுத்த எடுப்பிலேயே அவங்க அந்த மாதிரியான எதிர்ப்பை காட்ட மாட்டாங்க. இப்பொழுதுதான் நிதியை அறிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சில பலாபலன்கள்லாம் இருக்கு அந்த மாநிலத்துக்கு. அதெல்லாம் கைப்பற்றி கொண்டு உரிய நேரத்தில் சரியான பதிலடியை கொடுப்பாங்க. ஏன்னா எடுத்த எடுப்பிலேயே இது தேனிலவு காலம், இப்பயே டைவர்ஸ் பண்ண மாட்டாங்க. இப்பொழுது தேனிலவு காலம் நடந்து கொண்டிருக்கிறது. அரசியலிலே நீங்கள் யாருமே நிரந்தரமான கூட்டணி என்று எதுவுமே கிடையாது. ஒரே கோட்பாட்டுடைய கட்சிகளை பிரித்து நிற்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்கிறோம். சிவசேனைக்கும் இந்துத்துவா தான் கோட்பாடு, பாஜகவுக்கும் இந்துத்துவா தான் கோட்பாடு. ஏன் இரண்டு பேரும் இணைந்து நிற்க முடியல? இப்போ திராவிட இயக்கமாவது எதிர்நிலைப்பாடு இருக்கு, பகுத்தறிவு கோட்பாடு, சமூக நீதி கோட்பாடுனா இவர்களுக்கு எதிரானதாக இருக்கிறது. ஒரே கருத்தியல் இருக்கக்கூடிய சிவசேனையும் பாஜகவும் ஏன் ஒரே கூட்டணியில் இருக்க முடியவில்லை என்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன் அவ்வளோ ஏன் நம்ம யோகி ஆதித்யநாத்தும் இங்கே இருக்கக்கூடிய மோடிக்கும் ஏன் ஒற்றுமை இல்லைங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்குள்ளேயே உள்குத்து இருக்கு. அதனால நீங்க நான் என்ன சொல்றேன், ஊர் வேறாக இருக்கிறது, சேரி வேறாக இருக்கிறதுல ரெண்டு பேரும் இந்துக்கள் தானே. அதை இணைக்கிறதுக்கு மோடி என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு? தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களை தீண்டாமையை நடத்தக்கூடிய அந்த சூழல்ல அந்த மனிதர்களை மனிதர்களாகவே நடத்தாத சூழல்லாம் இருக்கே, சரி இன்னும் இருக்கே. ஏன் திருமாவளவன் கத்திக்கிட்டே கிடக்கிறாரு? ஏன் இவ்வளவு போராடிக்கிட்டே இருக்கிறாரு? ஏன் அதெல்லாம் நீங்க சரி செய்யலாமே? உங்களுக்கு தீ வைக்கத்தானே தெரியும், உங்களுக்கு அணைக்க தெரியாதே. நீங்க மணிப்பூர்ல வச்ச தீ எரியுது. நீங்கள் எல்லாவற்றிலையுமே உங்களுடைய நோக்கம் கலவரம். இந்த நாடு அமைதியாக இருக்கக்கூடாது. பிரித்தாளும் சூழ்ச்சியின் வழியாக இந்த ரத்தம் சிந்துவதன் மூலமாக ஒரு அரசாங்கத்தை நீங்க நடத்த நினைக்கிறீங்க. முக்கியமாக எதிர்கட்சிகள் எதிர்ப்பு சொல்கிற அதே சமயத்தில் ஆளுங்கட்சியில் கூட்டணி கட்சிகள் அமைதியாக இருப்பது, மெதுவாக அடுத்த 2-3 ஆண்டுகளில் பொது சிவில் சட்டம் அல்லது ஒரே நாடு ஒரே தேர்தல், இதை பிஜேபி தலைமையிலான இந்த அரசு செயல்படுத்தி விடுமோ அப்படின்னு சமிக்கை தானே கிடைக்குது. அப்படி ஒரு சூழலை அவர்கள் அனுமதிக்கவே மாட்டார்கள். இப்பொழுது தொடக்க நிலை என்கிற காரணத்தினால அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தற்காலிகமான காம்ப்ரமைஸ் ஆக வேண்டுமானால், கள்ள மௌனமாக வேண்டுமானால் இதை எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நீங்க நாடாளுமன்ற நிலைக்குழுக்கு போயிருச்சா இல்லையா வக்பு வாரிய சட்டம்? உங்களால் நிறைவேற்ற முடியல. முன்னாடிலாம் நீங்க நிலைக்குழுக்கு அனுப்பக்கூடிய ஆட்களா இருந்தீங்களா? நீங்க எதிர்கட்சியின் குரல்களை கேட்கிற இடத்துல நீங்க இருந்தீங்களா? கேள்விக்கு பதில் சொல்வதற்கான சூழல்ல நீங்க இருந்தீங்களான்னா நீங்கள் சர்வாதிகாரிகளை போல நடந்தீர்கள். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மாற்று கருத்து வலிமை, எதிர்கட்சி வலிமையாக இருக்கிறது. அதனால நீங்கள் நினைப்பதையெல்லாம் செய்துவிட முடியாது. மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இறுதி எஜமானர்களாக மக்கள் இருக்கிறார்கள். அதனால இவர்கள் தொடர்ந்து பண்ணுகிற இந்த வித்தையெல்லாம், மோடி வித்தையெல்லாம் நிச்சயமாக அது நடைமுறைக்கு வராது. ஆனா வருகின்ற தேர்தல், முக்கியமாக ஜம்மு காஷ்மீர், ஹரியானா தேர்தல் தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தேர்தல்களில் பிஜேபிக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் தான் வெளிப்படுது. இது போன்ற கருத்துக்கள் சொல்லும் பொழுது முக்கியமாக சுதந்திர தின உரையை பொறுத்த வரைக்கும் அதிக அளவுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு பிரதமர் சொன்னது தேர்தலுக்கான பிரச்சார வாசகங்களாக உருவாகிருச்சு. மறுக்க முடியுமா? எப்பொழுதுமே அவர் டைலாக் அடிக்கிறதுல எப்பொழுதுமே உச்சபட்சமான ஒரு விஷயங்களை தொடர்ந்து அவர் செய்யக்கூடியவர் தான். அவர் சொன்ன எதுவுமே நடைமுறைக்கு வராது என்பது, ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னவர் வேற யாரும் கிடையாது. கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வருவேன்னு சொன்னதும் வேற யாரும் கிடையாது. 15 லட்ச ரூபா நாங்கள் வங்கியில போடுவோன்னு சொல்லவே இல்லைன்னு சொன்னதை மாற்றி சொன்னவங்களும் யாருங்கிறது உலகத்துக்கே தெரியும். அப்ப எல்லாவற்றிலையுமே எதுக்கு 2000 ரூபா நோட்டை கொண்டு வந்தாங்க, ஏன் அதை திரும்ப வாபஸ் பெற்றாங்கன்னு இது வரைக்கும் ஏதாவது விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க? அது வரைக்கும்
எதுக்காக நீ வந்து இந்த பண மதிப்பு நீக்கத்தை கொண்டு வந்தீர்கள்? அதுல வரிசையில் நின்று நூற்றுக்கணக்கான பேர் சாவதற்கு எதற்கு நீங்க காரணமா இருந்தீங்க? ஏதாவது ஒரு சட்டத்திற்கு ஏன் வந்து விவசாயிகள் மேல வந்து இவ்வளவு கொடூரமான தாக்குதலை, ரப்பர் குண்டுகளை வீசி அவர்கள் கண்களை பழுதாக்குனீங்க? அவர்கள் வந்து திருத்த சட்டங்கிற பேர்ல எப்பொழுது ஒரு சட்டம் கொண்டு வந்தாலும் அது மக்களை வருத்துகிற சட்டம் தான். அது வேளாண்மை திருத்த சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம், எல்லாமே பாருங்க, வகுப்பு வாரிய திருத்த சட்டம். இதெல்லாம் என்னன்னா, நீங்கள் ஏற்கனவே அனுபவித்துக் கொண்டிருக்கிற உரிமைகளை நான் பறிப்பேன். சுருக்கமா சொன்னா, உனக்கு பொன்னாட போத்துறது மாதிரி தெரியும், ஓ வேட்டியை அவுத்துட்டு போயிடுவாங்கிறத அதுல விஷயம். அதுதான் இதை செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. அடிப்படை உரிமைகளை பறிக்கிற வேலையை இவர்கள் செய்வதற்கு திருத்த சட்டம் கொண்டு வருகிறோம் என்கிற பேரில மக்களை வருத்துகிற கருப்பு சட்டங்களை கொண்டு வருகிறார்கள். ஆனா ஒரு கூட்டணி கட்சியுடைய ஒரு எதிர்ப்பு குரல் கூட எழலை. முக்கியமாக HD குமாரசாமி லேசா ஏதோ எழுப்பின மாதிரி இருந்துச்சு கர்நாடகால. ஆனா அது பெருசாலாம் பதிக்கவே இல்லை. ஏன்னா பாஜகவுடைய ஆளுகைக்கு உட்பட்டு தான் கூட்டணி கட்சிகள் செயல்படுது. இது ஜனநாயகத்துக்கு நல்ல விஷயம் கிடையாது. மாற்று கருத்தே இல்லாத ஒரு ஜனநாயக போகத்தை வந்து இவர்கள் உருவாக்குறாருன்னா, இவர்கள் வந்து ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி பயணிக்கிறார்கள் என்பது வந்து வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. இது வந்து நீடித்த ஆட்சிக்காக, நிரந்தரமான ஒரு ஜனநாயக கோட்பாட்டுக்கு எதிரானது. அதனால இப்போதைக்கு எதிர்க்காமல் இருக்கிறார்கள் என்பதை எப்பொழுதுமே எதிர்க்க மாட்டார்கள் சொல்ல முடியுமா? நீங்க VP சிங்க்கு ஆதரவு கொடுக்கும் போது அவர் சமூக நீதி கோட்பாட்டுக்கான ஒரு விஷயத்தை பண்ணுவாரு, 27% அந்த மாற்றத்தை கொண்டு வருவாருங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதற்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் என்றால், அன்றைய காலகட்டத்தில் ஆட்சியை நீங்க வாபஸ் பண்ணல. இதே முறையைத்தான் இவர்களும் தக்க தருணத்திற்கு காத்திருப்பார்கள். அந்த காலகட்டம் வரும்போது அவர்கள் வந்து நிச்சயமாக அதற்கான எதிர்வினை ஆற்றுவார். ஆனா ஸ்ட்ராங்கா தான் இருக்காருல்ல மோடி, ரொம்ப உறுதியா இருக்காரு, அந்த ஆட்சியில் உறுதியா இருக்காரு. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக். அவ்வளவு. பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இருந்திருந்தால் நீங்கள் ஏன் வந்து அயோத்தியில் தோற்கிறீர்கள்? இருந்திருந்தால் ஏன் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 80 தொகுதிகளிலே நீங்கள் வெற்றி பெற்றிருந்தாலே நீங்கள் பெரும்பான்மை பெற்றிருப்பீர்கள். இந்த மாதிரி நீங்க வந்து சந்திரபாபு நாயுடுக்காக வேண்டி ஆந்திர பிரதேசத்துக்கு அள்ளி கொடுக்க வேண்டிய நிதிகளை எல்லாம் கொடுத்துதான் தாஜா பண்ணணுங்கிற நிலைமை உங்களுக்கு வந்துருச்சுல. இந்த பக்கம் பீகார்ல நிதிஷ்குமாரினுடைய கடைக்கண் பார்வை மாறிவிடக் கூடாது என்பதற்கு மனம் குடிர்வதற்கான பட்ஜெட்டை கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துச்சுல. அப்ப மாநில கட்சிகளை மிரட்டி கொண்டிருந்த நீங்கள் மாநில கட்சியினுடைய தயவிலே வாழ்வதற்கான சூழல் வந்து சேர்ந்திருக்கிறது என்றால் நீங்கள் பலவீனப்பட்டிருக்கிறீர்களா, பலப்படுத்தப்பட்டு? ஜனநாயகத்தில் எல்லாமே சாத்தியம் தானே. எல்லாமே சாத்தியம் தான். நீங்க சொன்னீங்க 50க்கும் குறைவான சீட்டை தான் வந்து ராகுல் காந்தி பெறுவார்னு சொன்னீங்க. அது சாத்தியமானதா? அவர் வலிமை மிக்க எதிர்கட்சி தலைவராக வந்து நிற்கிறாரு. வயநாட்டில் வந்து ஒரு நிலச்சரிவு வருகிற போது முதலில் வரக்கூடியவராக பிரதமர் இல்லையே, ராகுல் காந்தி தான் நம்ம முதலிடம் வர்றாரு. அப்போ இந்தியாவுக்கு பிரதமர் ராகுல் காந்தியா வந்து மோடியாங்கிற கேள்வி வருகிறத, மக்கள் பிரச்சனைகளை தன்னை முதன்மைப்படுத்தி கொடுக்கிற இடத்திற்கு எதிர்கட்சி தலைவர் தான் இன்னைக்கு இருக்கிறாரு. அப்ப அரசியல் வந்து மக்களுக்கான அரசியலாக முழுக்க முழுக்க ராகுல் காந்தி செய்கிறாரு. இவர்கள் தனக்குத்தானே சொல்லிக் கொடுக்கிறார்கள், நான் வலிமை மிக்கவன் சொல்றேன். ஆனா வேலை வாய்ப்பு அதிகமாகி இருக்கு, நாட்டில் வறுமை குறைஞ்சிருக்கு அப்படின்னு புள்ளி விவரங்களை சொல்லிட்டு தான் இருக்கு. புள்ளி விவரத்தின் பேராலேயே பொய் சொல்லக்கூடியவர்கள் பாஜக காரர்கள். ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு கடந்த காலத்தில் சொன்னார்கள். ஏதாவது புள்ளி விவரம் இருக்கா கொடுத்ததுக்கு? அவர்கள் சொன்ன வாக்குறுதி பொய்யானது என்பதையாவது ஒப்புக்கொள்வார்களா? நேர்மையாக ஒப்புக்கொள்வார்களா? எமர்ஜென்சியை கொண்டு வந்தது என்னுடைய வரலாற்றில் செய்த மாபெரும் தவறுன்னு பகிரங்கமா மன்னிப்பு கேட்டாங்கல்ல இந்திரா காந்தி. அதே மாதிரி பண மதிப்பு நீக்கத்தை கொண்டு வந்தது என்னுடைய வரலாற்று தவறு அப்படின்னு பகிரங்க மன்னிப்பு கேட்பாரா மோடி? கேட்பாரா? அதுதான் உண்மையான தலைவர்களுக்கும் போலி தலைவர்களுக்குமான வேறுபாடு. இந்த சர்வாதிகார தலைமை என்பது அவர்கள் தவறான முடிவை எடுத்ததற்காக தங்களுடைய தவறை திருத்தி கொண்டார்கள். நீங்க எப்பொழுதுமே தவறு செய்வதை வந்து ஒப்புக்கொள்வதே கிடையாது. ஒப்புக்கொள்கிற அரசியலே உங்களுடைய வரலாற்றில் கிடையாது. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்தில் குறிமிக்க ராஜகம்பீரன், மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.